நம்ம இப்போ நேந்திரம் சிப்ஸ் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான வாழைக்காவை தோல் உரித்து வச்சுக்கிடலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கிடலாம். நல்லா எண்ணெய் காயிற மாதிரி வச்சுக்கிடலாம். பிறகு வாழைக்காவை எண்ணெயில் முக்கிட்டு வேகமாக சீவி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், நம்ம நல்லா சீவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பொன்னிறமாக வரும். நல்லா கிளறி விட்டுக்கிடலாம். அப்போ தான் இடைவெளி இல்லாமல் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்லா சரசரன்னு சத்தம் கேட்கணும். சத்தம் கேட்டதுக்கப்புறமா நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கிடலாம். இப்போ வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக மொறு மொறுன்னு உடையுது பாருங்கள். நேந்திரம் சிப்ஸ் ரெடி.